ஒரு காலத்தில் சோழ அரசன் முருகன் சிலையை வடிவமைப்பதற்காக ஒரு சிற்பியை அழைச்சிட்டு வராங்க. அந்த சிற்பியும் முருகன் சிலையை செஞ்சு கொடுக்குறாரு. அந்த சிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப தெய்வீக தன்மையோடு இருந்திருக்கு. இதை நான் பார்த்த அரசருக்கு ஒரு யோசனை தோணுது. என்னென்னா இந்த சிற்பி இதே மாதிரி வேறு சிலையை எங்கேயும் செய்யக்கூடாதுன்னு நினச்சி சிற்பியுடைய கட்டவரலை துண்டிக்க சொல்லாது. இதனால் மனம் உடைந்த சிற்பி பக்கத்து ஊருக்கு சென்று ஒரு முருகப்பெருமானுடைய சிலையும் செய்கிறாரு. அந்த சிலை எப்படி இருக்குன்னா மிகுந்த உயிர் துடிப்புடன் இருந்திருக்கு. சிலையில் அக்னி வளையமும் உண்டானது. சிலை உயிர் முருகப்பெருமான் அமர்ந்திருந்த மயில் திடீர்னு பறக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதனை பார்த்த மக்கள் மயிலை பிடிச்சிட்டு சிற்பியிடம் கொடுத்தோன்னே சிற்பி மயிலுடைய நகத்தில் சில மாற்றங்களை செய்கிறாரு. மயில் பறக்கிறது நின்று போயிருக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்குடி முருகன் கோயில் தான் இந்த சிலை அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலில் பக்தர்கள் முருகனை குழந்தையாக பார்த்தா குழந்தை வடிவமாகவும், முதியவராக பார்த்தா முதியவராகவும், இளைஞனாக பார்த்தா இளைஞனாகவும் காட்சி தர்றதா சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு